ஹாய். இந்த வீடியோல நான் வந்துட்டு ப்ரீடம் பேபீஸ் பத்தி பேச போறேன். ப்ரீடம் பேபீஸ் அப்டின்னா என்னன்னா, நம்ம வீட்ல இப்ப யாராவது பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க, இல்ல உங்க வைஃபே பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க அப்டின்னா, பிரெக்னன்ட் ஆனதும் டாக்டர்ஸ் கேட்குற விஷயம் வந்து, உங்களுக்கு லாஸ்ட்டா எப்போ பீரியட்ஸ் வந்துருச்சு அப்டின்னு கேட்பாங்க. அந்த டேட்லேருந்து ஒரு 38 வீக்ஸ் இல்லாட்டி ஒரு 40 வீக்ஸ் வரைக்கும், சில ஊர்ல 40 வீக்ஸ் வரைக்கும் கூட கால்குலேட் பண்ணிட்டு, இந்த டேட்குள்ள உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இதுதான் உங்களோட டியூ டேட் அப்டின்னு சொல்லி, ஒரு டியூ டேட் வந்து குடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்க டியூ டேட்டுக்கு முன்னாடியே பொறந்துடுவாங்க. அதாவது 38 வீக்ஸ் வரைக்கும் குழந்தைங்க வயித்துல இருந்து டெவலப் ஆகுறது ரொம்ப நல்லது. டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஆனா சில குழந்தைங்க 37 வீக்ஸ்க்கு முன்னாடியே பொறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்கள தான் நம்ம ப்ரீடம் பேபீஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ரீடம் பேபீஸ் இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து யூசுவலாவே பயங்கரமான ஒரு டவுட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பொறந்து 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. இன்னும் தலை நிக்கல. எந்த டெவலப்மெண்ட்ஸுமே காமிக்கல. குழந்தை வந்து பொறந்த மாதிரியே இருக்கு. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே இல்ல. அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து இந்த பேரண்ட்ஸ் கேட்பாங்க. இது அவங்களோட பயம் தான். பயப்படாதீங்க. உங்க குழந்தை வந்து வயித்துக்குள்ள, அதாவது அவங்களோட டியூ டேட் வரைக்கும் இருக்க வேண்டிய டெவலப்மெண்ட்ல ஏதோ ஒரு ரீசன்னால அவங்க வெளிய வந்துட்டாங்க. வெளிய பொறந்துட்டாங்களே தவிர, அவங்களோட ஃபுல் டெவலப்மெண்ட், பிசிக்கல் டெவலப்மெண்ட் வந்து முடிஞ்சிட்டு தான் வெளிய வந்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ டியூ டேட் வரைக்குமே அவங்களுக்கு வந்து உங்க வயித்துக்குள்ள இருந்து நடக்க வேண்டிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வெளியில வந்துட்டு நடக்குது. ஸோ அந்த டெவலப்மெண்ட் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை வந்து பொறந்த கணக்கே வரும். அதிலிருந்து அந்த 2 மாசம் இல்ல 3 மாசம் ஆகும்போது தான் தலை நிக்கும். ஸோ அக்டோபர்ல பொறக்க வேண்டிய குழந்தை ஆகஸ்ட்ல பொறந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக அக்டோபர் மந்த்லயோ இல்ல நவம்பர்லயோ குழந்தைக்கு தலை நிக்கணும் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. குழந்தைக்கு அக்டோபர்ல இருந்து ஒரு 3 மாசம்னு கணக்கு வரும்போது எவ்வளோ வரும்? நவம்பர், டிசம்பர், ஜான்வரி எண்டுக்குள்ள தலை நின்றா போதும். ஸோ உட்கார்றதும் உங்களுக்கு கொடுத்த டியூ டேட்ல இருந்து ஒரு 6 மந்த் 7 மந்த் கால்குலேட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு டாக்டர் கொடுத்த அந்த டியூ டேட்ல இருந்து 3 மந்த்ஸ்க்குள்ள தலை நின்றா போதும். 6 மந்த்ஸ்க்குள்ள உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணா போதும். சில குழந்தைங்க அதுக்கு மேலதான் கிரால் பண்ண கூட ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த டியூ டேட், அதாவது அக்டோபர்ல பொறக்க வேண்டிய டேட் வந்துருச்சு. டேட்ல இருந்து ஒரு 10 மந்த்ஸ் ஆயும் தலை நிக்கல, 10 மந்த்ஸ் ஆயும் குழந்தை உட்காரல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஒரு டாக்டரையோ இல்ல பீடியாட்ரிஷியனையோ கண்டிப்பா போய் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, சில குழந்தைங்களுக்கு ப்ரீடம் பேபிஸ்க்கு டெவலப்மெண்டல் டிலே வர்றதுக்கான சான்சஸ் ஆர் மச் ஹையர். எல்லாருக்கும் கிடையாது. சில ப்ரீடம் பேபிஸ் கரெக்டா பொறந்ததுல இருந்து 3 மாசம் தலை நிக்கணும்னா நிக்கும். அது ரொம்ப ரேர். பட் அவங்களோட டியூ டேட்ல இருந்தே அவங்களோட டெவலப்மெண்ட்டை எப்பவுமே கால்குலேட் பண்ணுங்க. பொறந்துட்டாங்க சீக்கிரமா அப்படிங்கிறதுனால அந்த பொறந்ததுல இருந்து கால்குலேட் பண்ணாதீங்க. டியூ டேட்ல இருந்தே கால்குலேட் பண்ணுங்க. இது நிறைய பேரோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். டேக் கேர்.